ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு பதிவான வாக்குகள் எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் ஆரம்பம் முதலே திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் முன்னிலையில் இருந்து வருகிறார். இதனால் அவரது வெற்றி உறுதியாகிவிட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் மரணம் அடைந்ததை தொடர்ந்து அங்கு கடந்த புதன்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் வைத்து தற்போது எண்ணப்பட்டு வருகிறது. வாக்கு எண்ணும் மையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மொத்தம் 17 சுற்றுகள் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இதில் முதல் சுற்றிலிருந்து திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார். 12வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 83,191 வாக்குகள் பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து களமிறங்கிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 17,679 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதிமுக, பிஜேபி உள்ளிட்ட பிரதான கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு இடைத்தேர்தலின் போது அதிமுக வேட்பாளரான தென்னரசுக்கு 43,923 வாக்குகள் கிடைத்தன. அதாவது பதிவான வாக்குகளில் சுமார் 25% வாக்குகள் அதிமுகவுக்கு விழுந்தன. இந்த முறை அதிமுக புறக்கணித்த காரணத்தால் அந்த வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு விழும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆளும் கட்சிக்கே அதிக வாக்குகள் விழுந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.